அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய காணொளியானது சனி பகவானின் வக்ர பலன்கள். பொதுவாக சனி பகவான் அப்படிங்கிறது தொழில் காரகன், கர்ம காரகன், உடலினுடைய ஒட்டுமொத்த இயக்கத்துக்கு காரகன், குறிப்பாக கால்களுக்கு காரகன், ஸ்லோ அதாவது மெதுவாக நகரக்கூடிய ஒரு கிரகம், அதாவது மந்த தன்மையை கொடுக்கக்கூடிய கிரகம் சனி பகவான் தான். அந்த சனி பகவான் இப்போ மீன மனையில் அமர்ந்திருக்கார், வக்ர நிலை அடைகிறார். எப்போ அடைகிறார் அப்படின்னா 27/7/2026 வக்ரம் அடைந்து எப்போ வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்படின்னா டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வக்ரம் அடைகிறார். அப்போ இந்த 138 நாட்கள் வக்ர நிலையில் அமர்ந்து கொண்டு பலனை தரப்போகிறார். அப்போ என்ன மாதிரியான பலனை தரப்போகிறார், எப்படி இருக்க போகுது, என்ன பலன், டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கன்னி ராசி அன்பர்களே, சனி பகவானின் வக்ர காலம் அதாவது 138 நாட்கள் 27/7/2026 11/12/2026 வரை சனி பகவான் வக்ர நிலையை அடைகிறது. அந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு, கன்னி ராசிக்கு 7ஆம் இடத்துல அதாவது மீன மனையில் வக்ரமாக இருக்கார். அப்போ என்ன பலன் சார்? அப்போ கன்னிக்கு சனி பகவான் யார் அப்படின்னா 5ஆம் அதிபதி, பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி, பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி, அதே சமயத்தில் 6க்குரியவன், கடன், நோய், எதிர்ப்பு, பகையை தரக்கூடியவனும் அதே சனி பகவான் இப்போ 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கார். அப்போ 6க்குரியவன் 7ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கு. அப்போ ஒரு தொல்லை இருக்கா இல்லையா? நேர உங்கள் ராசியை பார்க்கிறார். அப்போ சனி பகவான் அப்படிங்கிறது எதிர்ப்பை கொடுக்கக்கூடியவன், பகையை தரக்கூடியவன், கடனை கொடுக்கக்கூடியவன், நோயை தரக்கூடிய அந்த சனி பகவான் உங்களை பார்த்துட்டே இருக்கார். அப்போ உங்களுக்கு கடனை கொடுத்து கொண்டிருக்கிறது, நோயை கொடுத்து கொண்டிருக்கிறது, எதிர்ப்பை கொடுத்து கொண்டிருக்கிறது. இப்படி தொந்தரவு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்கள் இப்போ அதிலிருந்து சமப்படுத்தக்கூடிய தன்மை, அதிலிருந்து மீளக்கூடிய தன்மை, அதை சரி செய்யலாம் என்கின்ற உத்வேகம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மையை இந்த காலகட்டம் உருவாக்கும். ஏன்னா சனி பகவான் வக்ரம் ஆயிட்டார். வக்ரமன் என்ன? இயல்புக்கு மாறிய தன்மை. இப்போ என்னெல்லாம் கொடுத்துட்டு இருக்கோ அதிலிருந்து நிவர்த்தி செய்ய போகிறது. இப்போ கடன் இருக்கா, கடன் அதாவது ஒரு கழுத்தை நெரித்து கொண்டிருக்கிறதா, இப்போ உங்களுக்கு உத்வேகம் கிடைக்கும், கடனை அடைச்சிடலாம்ப்பா. அப்புறம் அப்படி என்கின்ற உணர்வை கொடுத்து அதை சமப்படுத்தக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயமாக உண்டு. எதிர்ப்பிருந்தவங்க அதை விலகி போயிடுவாங்க. ஒன்று, உங்களை யாரெல்லாம் தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்தீர்களோ அவர்கள் உங்களை விட்டு வெளியே நகருவார்கள், அல்லது நீங்கள் அந்த இடத்தை விட்டு வெளியே நகர்வீர்கள். அப்போ எதிர்ப்பு இல்லை என்கின்ற அமைப்பு ஆகிறது. அல்லது ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை, ஒரு சிலர் நண்பர்களாக மாறக்கூடிய தன்மைகளையும் கூட உருவாக்கிவிடும். ஸோ வேலை இல்லை என்று இருக்கக்கூடியவர்கள், வேலை போயிடுச்சு சார், போன மாதம் வேலை போயிடுச்சு, இன்னும் வேலை கிடைக்கல, தேடிட்டே இருக்க, அலைச்சல் திருச்சலாக இருக்குது, டென்ஷனாக இருக்குது, தான் ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது, நான் படித்த படிப்பு ஒன்று, படித்ததுக்கு உண்டான ஒரு ரெகக்னைசேஷன் இல்லை, அதுக்குண்டான ஒரு வேலை கிடைக்க மாட்டேங்குது, இப்படி புலம்பிக் கொண்டு இருக்கக்கூடிய கன்னிக்கு இந்த வக்ர காலத்தில் நல்ல வேலை, படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை, உங்கள் ஸ்டேட்டஸுக்கு ஏற்ற வேலை, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஏற்ற வேலை நிச்சயமாக அமையுங்கிறதுல மாற்று கருத்து என்பது இல்லை. அதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஏதாவது வழக்கில் சிக்கிட்டு இருக்குது, தேவையில்லாத வழக்கு வருது. எத்தனையோ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ நடந்தது, இப்போ அதை ஏதோ வழக்கு போட்டிருக்காங்க, என் மேலே போட்டிருக்காங்க, என் மேலே எந்த தவறும் இல்லை. ஸோ இப்படி அதாவது செய்யாத குற்றங்களுக்கு ஒரு தவறு, ஒரு தண்டனை என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய, அதனால் மன உளைச்சலுக்கு ஆளாய்ப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கன்னிக்கு இப்போ அதிலிருந்து விடுதலை, சரிப்படுத்தக்கூடிய அல்லது அதை சரி செய்யக்கூடிய அளவுக்கு மற்றவர்கள் துணை கிடைக்கக்கூடிய அமைப்பு, ஏதோ ஒரு டைம் பெரிய மனிதர்களின் தொடர்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு. இதில் மாற்று கருத்து இல்லை. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, குரு, அந்த குரு பகவான் 7ஆம் அதிபதி. அந்த குருங்கிறது பெரிய மனிதருக்கு சொந்தக்காரர். குருங்கிறது கடவுளினுடைய அனுகிரகத்துக்கு சொந்தக்காரர். குரு பகவான் சனி பகவானை பார்க்குறார், பார்த்து நிவர்த்தி அடைய போகிறது. அப்புறம் என்ன சார் உங்களுக்கு கஷ்டம்?
கவலைப்பட வேண்டாம். யாரெல்லாம் அலைச்சல் திருச்சல் டென்ஷன் ப்ரெஷர் அதாயிரும் இதாயிரும் அப்படின்று மனதில் உறுத்தி கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ நல்லபடியாக மாறப்போகிறது. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் கன்னிராசி என்பவர்கள் 6ஆம் அதிபதி தான் சனி. 6ங்கிறது என்ன? நோயை கொடுக்கக்கூடியவன். ஹெல்த் பிரச்சனை நிறைய கன்னிராசி என்பவர்களுக்கு ஹெல்த்தில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது அல்லது ஒரு பிரச்சனை ஆகுது அப்படின்னா அது சனி பகவானால் தான். ஏன்னா 6ஆம் அதிபதி உங்களுக்கு நோயை கொடுக்கக்கூடிய சொந்தக்காரர் யார் அப்படின்னா சனி பகவான். அந்த சனி பகவான் உங்களை ராசியை பார்த்துட்டே இருக்கார், உங்களை பார்த்துட்டே இருக்கு. ஈஸியாக அட்டாக் பண்ணும், ஈஸியாக ஏதாவது ஒன்று வருது அப்படின்னு இருக்கும், அல்லது ஏதாவது உடலில் ஏதாவது செய்துங்கிறது ஒரு ஃபீலிங்ஸாவது உங்களுக்கு கொடுக்கும். போய் செக் பண்ணி பார்த்தா ஒன்றும் இருக்காது, பட் அந்த ஃபீலிங்ஸாவது கொடுக்கும். கால் வலி கொடுக்கும், முட்டி வலி காமிக்கும். ஏன்னா உடலின் இயக்கத்துக்கு காரணகர்த்தாக இருக்கக்கூடியவர் இந்த சனி பகவான் தான். இப்போ வக்ரமாகிறார், இப்போ சரி செய்ய போகிறது. ஹெல்த் பிரச்சனையை சரி செய்யக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. சரி, இது வரைக்கும் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு சரியான ஒரு ஹாஸ்பிட்டல் நமக்கு கிடைக்கல, அல்லது சரியான டாக்டர் அமையல, இப்படியெல்லாம் நினச்சிட்டு இருக்கவங்க இப்போ ஏதோ ஒரு மூலியமாக இந்த இடத்துக்கு போங்க சரியாயிடும், இந்த டாக்டர் போய் பாருங்க சரியாயிரும் அப்படி சொல்லக்கூடிய விதத்தில், அது சரிப்படுத்தக்கூடிய அமைப்பில் இந்த காலகட்டம் நிச்சயமாக உருவாக்கும். அதனால் ஹெல்த் பிரச்சனை இருக்கிறவங்களாம் இனி சங்கடப்பட வேண்டியதில்லை. அது சரியாகக்கூடிய சந்தர்ப்ப வாய்ப்புகளை நிச்சயமாக உருவாக்கும். நிறைய கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் திருமணம் நடக்குங்க. ஏன்னா 6ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துட்டு சில தொந்தரவுகள் பிரச்சனைகள் தாமதத்தையும் தடையை கொடுக்கக்கூடிய, சனி என்கிறாலே ஸ்லோ தான், ஒரு மந்த கிரகம். அந்த 6ஆம் அதிபதி எதிர்ப்பை கொடுக்கக்கூடியவன், பகையை கொடுக்கக்கூடிய சனி பகவான் திருமணஸ்தானத்தில் போய் அமர்ந்து கொண்டு அங்கே ஒரு தடையை ஒரு பிரச்சனையை கொடுத்து கொண்டிருந்தார் அல்லவா. இப்போ வக்ரமாகிறார், இப்போ அந்த தடை நிவர்த்தியாக போகுது. அப்போது தன்னுடைய இயல்புக்கு மாரியத்தன்மையில் இருக்க போகிறார். 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்தை பார்க்கிறார். குரு ஒரு நல்லவன் பார்க்கிறார். ஒரு கெடுதல் செய்யக்கூடியவனை ஒரு நல்லவர் பார்க்கும்போது அந்த கெட்டவனும் நல்லவனாக மாறப்போகிறார் அப்படின்னு அர்த்தம். அப்போ திருமணம், தடைப்பட்ட திருமணங்கள் டக்குன்னு நடக்கும். திருமணமே வேண்டா என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு திருமணம் செய்து கொள்ளலாம், நாமும் குடும்பஸ்தர் ஆகலாம் அப்படிங்கிற அந்த எண்ண உணர்வை கண்டிப்பாக கொடுக்கும். ஒரு 4 மாதங்களுக்கு முன்னால் ஒரு வரனை பார்த்து விட்டு இன்னும் எனக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்கல, செட் ஆகலை, இதாகலை, அந்த இடம் ஓகே பட் எந்த ரிப்ளை இல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய, மன வருத்தத்தில் இருக்கக்கூடிய, அந்த ஒரு ரிசல்ட்டை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கன்னிக்கு டக்குன்னு அமையும். இப்போ வருவாங்க, 4 மாதம் 5 மாதத்துக்கு முன்னாடி பார்த்துட்டு போனவங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் நிச்சயமாக உண்டு. இந்த சனிங்கிறது ஸ்லோ கிரகம் இல்லவா, அவர் லக்னத்தை பார்க்குறார். நீங்கள் மந்தமாக இருப்பீங்க, டல்லாக இருப்பீங்க, ஒரு வேலை கொடுத்தா சரி பார்த்துக்கலாம், அல்லது அந்த வேலையை தள்ளி போடக்கூடிய அமைப்பு, எண்ண உணர்வுகளை கண்டிப்பாக நிறைய அந்த கன்னிராசி என்பவர்களுக்கு உருவாக்கி இருக்கும். இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலை சரி நாளைக்கு பார்த்துக்கலாம், அடுத்த நாள் பார்த்துக்கலாம், இப்படி மந்தமாக சோம்பேறித்தனமாக டல்லாக ஸ்லோவாக இருந்த கன்னிராசி அன்பர்கள் இப்போ வேகம் எடுக்கப் போகிறீர்கள். சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய தன்மையை உருவாக்கும். சமூகத்துக்கு எதையாவது ஒன்று நல்லது செய்யணும் அப்படிங்கிற எண்ண உணர்வுகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். தான தர்மங்கள் ஈடுபடக்கூடிய தன்மையை உருவாக்கும். சொசைட்டியில் ஒரு நல்ல பெயர் எடுக்கணுங்கிற எண்ணத்தை உருவாக்கக்கூடிய அமைப்பு. அப்போது 5ஆம் அதிபதி 7ல் உட்கார்ந்துருக்கார். அப்போ காதல், ஒரு சிலருக்கு காதல் இருக்கின்றவர்கள் 1 வருடமாக 2 வருடமாக காதலில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் இப்போ காதல் திருமணம் செய்வதற்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும். ஏன் நல்லவன் பார்க்கிறார். 5ங்கிறது காதல், 7ங்கிறது திருமணம். அப்போ காதல் திருமணம் செய்யக்கூடிய அமைப்பு, அல்லது திருமணம் செய்து கொண்டு கொஞ்சம் ஒரு கருத்து வேறுபாடோடு இருந்தவர்கள் எல்லாம் இப்போ அந்த கருத்து வேறுபாடுகளை எல்லாம் மறந்துவிட்டு காதல் புரிந்து கொள்ளக்கூடிய, அன்பை பரிமாறிக்கொள்ளக்கூடிய அமைப்புகளையும் உருவாக்கும். அப்போ என்ன அர்த்தம்? திருமணமாகி
ஒரு பிரச்சனையாகி ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கணவன் ஒரு சைடு மனைவி ஒரு சைடு இருக்கின்றவர்கள் எல்லாம் இப்போ உணர்ந்து கொண்டு புரிந்து கொண்டு அந்த ஈகோ அப்படிங்கிற சின்ன ஒரு கேப் இருந்தது பாரு, அதையெல்லாம் மறந்து விட்டு நாம் ஒன்றாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பொதுநல என்ன உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கன்னிக்கு அமையிருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா பாக்கியத்தை கெடுத்து கொண்டு இருந்தது அப்பா வகையில், பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில். பூர்வீகம், அந்த பூர்வீக சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் ஒரு பிரச்சனை ஓடிக்கொண்டிருந்தது அல்லவா, அதெல்லாம் சரி செஞ்சிடணும் அப்பா, இனி அந்த பிரச்சனை வேண்டாம், கொஞ்சம் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை. அப்போ சகோதர உறவுகளுக்குள்ள, இரத்தபந்த உறவுக்குள்ள ஒரு சுமூகமாக பேசக்கூடிய அந்த எண்ண உணர்வுகளை தூண்டக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டமாக இருக்கும். என்னதான் பகை, என்னதான் இது இருந்தாலும் உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள ஒரு சின்னதாக பரவாயில்ல, கொஞ்சம் விட்டு கொடுத்துடலாமே, ஏதோ முடிச்சிடலாமே, பிரச்சனை இல்லாமல் முடிச்சிடலாமே அப்படிங்கிற எண்ண உணர்வுகளை தூண்டக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைய இருக்கிறது. அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு நட்பலன் அப்படின்னா குழந்தை பாக்கியம். 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு குருவினுடைய பார்வை இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். சார் நான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டேன் சார், நிறைய செலவெடுத்து பார்த்துட்டோம் சார், அங்கே போயிட்டோம், இந்த பரிகாரம் செஞ்சோம், அந்த கோயிலுக்கு போயினோம், எத்தனை வழிபாடு, எத்தனை கஷ்டங்கள் விரயங்கள் ஏற்படுத்தி கொண்டிருந்த இந்த கன்னிக்கு இப்போ குழந்தை டக்குன்னு உருவாயிரும். குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த 138 நாட்களில் ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு விஷயமாக யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கிக் கொண்டு அந்த ஒரு விஷயம் இருந்தால் போதும்பா நம்ம லைஃப் சக்ஸஸ் அப்படின்னு நினைத்து கொண்டு ஒரு வருடமாக 2 வருடங்களாக காத்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த கன்னிக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் அமைய இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம். அப்போ அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய, யோகத்தை கொடுக்கக்கூடிய, ஏன்னா குரு கடவுள் பார்க்கிறார். நீங்கள் எத்தனை வருடங்களாக இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு கொண்டிருக்கிறீர்கள், இது செய்யலை அது செய்யலை, இது நடக்கலை அது நடக்கலை, நான் எத்தனை கடவுளை கும்பிட்டேன் அப்படிலாம் அந்த நினச்சிட்டு அந்த கடவுளினுடைய அருளால், பிரபஞ்சத்தினுடைய அருளால் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கன்னிக்கு நிச்சயமாக அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ சொன்னது ஒரு பொது பலன். உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கார், சனி பகவான் வக்ர நிலையில் இருக்காரா, ஆட்சி தன்மையோடு இருக்காரா, உச்சமாக இருக்கா, பாவ கிரகங்கள் தொடர்பு இந்த ராகு கேதுக்களினுடைய தொடர்பில் இருக்கா, அல்லது சுப கிரகங்களின் தொடர்பு இருக்கா என்பதை பொறுத்து அதனுடைய பலன் நிச்சயமாக மாறுபடும். ஒரு துல்லிய பலன் வேணும். இந்த 2026 எப்படி இருக்க போகுது, சொந்த தொழில் செய்யணும்னு ஆசைப்படுற அதற்குண்டான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா, இந்த 2026 எப்போ தான் சார் திருமணம் நடக்கும், திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்குது, என்ன கோர்ஸ் எடுத்து படித்தா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், என்ன கொடுப்பினை இருக்குது, ஒரு இன்ஜினியர் படிக்கக்கூடிய அமைப்பு இருக்கா, இல்லை டாக்டர் படிக்கக்கூடிய அமைப்பு இருக்கா, இல்லை வக்கீலுக்கு உண்டான அமைப்பு இருக்கா, இந்த 2026 எப்போ சார் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், இடமாற்றம் கிடைக்கும், எப்போ நான் வீடு கட்டுவேன், எப்போ எனது குழந்தை பாக்கியம் கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்து கிடையாது. இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்,
வாழ்த்துக்கள்.